ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சில்க் சாரீ எடுத்திருக்கோம். அந்த சில்க் சாரியோட பல்லுவை எப்படி நாட் பண்ணுறது, எப்படி டாசல்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த சில்க் சாரியோட உங்களுக்கு அட்டாச்டு ப்ளவுஸ் வந்திருக்கு. அந்த ப்ளவுஸை நீங்கள் தனியாக கட் பண்ணி எடுக்கணும். அதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லா சில்க் சாரியோட பல்லுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் த்ரெட்ஸு ஓடும். அந்த த்ரெட்ஸுக்கும் கீழே கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேப்ரிக் இருக்கும். அந்த ஃபேப்ரிக் தான் உங்களோட ப்ளவுஸ். இப்போது இந்த சாரியோட பல்லுக்கு கீழே இருக்கிற த்ரெட்ஸை டேமேஜ் பண்ணாத அளவுக்கு நீங்கள் அந்த ப்ளவுஸை கட் பண்ணி எடுக்க போகிறீங்க. ஸோ அந்த த்ரெட்ஸு எது கூட ஜாயின் ஆகிருக்கணும்னா சாரியோட பல்லு கூட தான் ஜாயின் ஆகிருக்கணும். ஏன்னா உங்களுக்கு ப்ளவுஸில் அது தேவையில்லை. ஏன்னா நம்ம சாரியோட பல்லுவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதில் தான் நம்ம டாசல்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம், குட்டி குட்டியாக நாட்ஸ் போட்டு. ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான ஒரு சிங்கிள் நாட்டட் டாசலை தான் பார்க்க போகிறோம். இப்போ ப்ளவுஸ் உங்களுக்கு தனியாக கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சாரியோட கார்னர் எட்ஜை எடுத்துக்கிறோம். நீங்கள் எங்கே டாசல் போட போகிறீங்களோ அங்கே அந்த கார்னர் எடுத்துக்கிறோம். அந்த இடத்துல இப்படி கத்திரிக்கோலை வச்சுட்டு நீளமாக நீங்கள் வெட்டிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு இந்த த்ரெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உருவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது இந்த கார்னர் அந்த கார்னர் ரெண்டுலேயுமே நீங்கள் பண்ணி வச்சுக்கணும். இல்லாட்டி உங்களுக்கு இந்த த்ரெட்ஸை நீங்கள் தனியாக உருவ முடியாது. ஸோ நேராக தான் கட் பண்ணணும், குறுக்க கட் பண்ணக்கூடாது. குறுக்க கட் பண்ணிங்கன்னா அது அசிங்கமாக தெரியும். ஸோ நேராக கட் பண்ணிக்கிறோம். பாருங்க, இப்போ அதை கட் பண்ணிட்டாங்க. எதுக்காக அதை கட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த த்ரெட்டை எல்லாம் தனித்தனியாக பிரிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல நேராக ஒரு கட் கொடுக்குறோம். ஸோ இப்போ பாருங்கள், தனித்தனியாக இந்த த்ரெட்ஸ் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நீடிலோ இல்லை ஒரு ஹூக்கோ எடுத்துக்கிட்டு நீங்கள் 2-3 த்ரெட்டை சேர்த்து இப்படி உள்ளே குத்தி நீங்கள் அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ நீளத்துக்கு அந்த டாசல் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இதிலிருந்து த்ரெட்ஸை ரிமூவ் பண்ணிகிட்டே வரணும். இப்போ நம்ம சிங்கிள் நாட் தான் போட போகிறோம், அதனால நமக்கு கொஞ்சம் த்ரெட்ஸ் இருந்தால் போதும், கொஞ்சம் லென்த் இருந்தால் போதும். பட் இப்போ நீங்கள் 2-3 நாட்ஸ் போடுறீங்க, கொஞ்சம் த்ரெட்டையே எடுத்து 2-3 நாட்ஸ் போட்டு பின்னுறீங்க அப்படின்னாக்கா, ஒரு பின்னல் மாதிரி கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, அப்போ உங்களுக்கு நிறைய த்ரெட்டு லென்த்து தேவைப்படும். அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உருவிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கார்னரில் நீங்கள் ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு த்ரெட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிக்கிட்டு அதுக்கு நல்ல ட்விஸ்ட் கொடுக்கணும். நல்ல கையை வச்சு ட்விஸ்ட் பண்ணிட்டு ஒரு அழகான நாட் போட்டுடலாம். பாருங்க, நல்லா நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. திரும்ப அடுத்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு 3/4 இன்ச் அளவுக்குள்ள த்ரெட்டை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஈவனாக பண்ணிட்டு ட்விஸ்ட் கொடுங்க. ட்விஸ்ட் கொடுத்து திரும்ப ஒரு நாட். ஸோ இந்த நாட் போடும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த லென்த்தில் நீங்கள் நாட் போட்டிருக்கீங்களோ அதே லென்த்தில் தான் அந்த நாட் வரணும் த்ரூ அவுட் த பல்லு. ஸோ இதில் நிறைய வேரியேஷன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். உங்களோட ஐடியாஸ்க்கு ஏற்ற மாதிரி உள்ள பீட்ஸ் வச்சு பண்ணலாம், இல்லாட்டி பேர்ல் வச்சு பண்ணலாம். இப்போல்லாம் உங்களுக்கு ரெடிமேட் டாசல்ஸே கிடைக்கிது. ரெடிமேட் டாசல்ஸ் சிங்கிள் பீசஸாகவும் கிடைக்கிது. நீங்கள் அங்கங்கே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வச்சும் அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் கலர் காம்போஸ் கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ லேஸ் மாதிரியே விற்கிது. அந்த லேஸில் டாசல்ஸ் இருக்கும். அந்த லேஸையே நீங்கள் வாங்கி இந்த பல்லு ஃபுல்லாக அட்டாச் பண்ணாலும் அப்படியும் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். பேசிக்கான விஷயம் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸி. பாருங்க, இப்போ அழகாக பண்ணிட்டோம். டாசல்ஸ் முடிஞ்சது. அடுத்தது சாரியோட உள்பக்கம் எடுத்தோம்னாக்கா இந்த மாதிரி அன்ஃபினிஷ்டாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் இதில் என்ன ப்ராப்ளம் வரும்னு கேட்டிங்கன்னா கொலுசில் மாட்டும். இதை ஃபினிஷ் பண்ணாமல் வச்சுருந்தோன்னா ஸோ சாரீவே கூட அது டேமேஜ் பண்ணிவிடும். அதனால நம்ம இந்த பார்ட்டை கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோல்ட் பண்ணி அழகாக ஓரம் அடிச்சிடலாம். ஸோ இதனால் உங்களுக்கு எந்த டேமேஜும் ஆகாமல் இருக்கும் சாரி. அது கூடவே உங்களுக்கு விருப்பப்பட்ட ஃபால்ஸ் வச்சு தைச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.